நீதி தலைவர்கள் 6ஆம் அதிகாரம். கிதியோன். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தனர். அவர்களை ஆண்டவர் மிதியானியரிடமும் 7 ஆண்டுகள் ஒப்படைத்தார். மிதியானியரின் ஆட்சியில் இஸ்ரேலர் கொடுமைப்படுத்தப்பட்டனர். எனவே மிதியானியரிடமிருந்து தங்களை காத்து கொள்வதற்காக மலைப்பிளவுகளையும் குகைகளையும் கோட்டைகளையும் தங்கள் பதிங்கிடமாக அமைத்து கொண்டனர். இஸ்ரேல் மக்கள் பயிரிட்டதை மிதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கில் வாழ்ந்த மக்களும் அழித்து வந்தனர். அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக முற்றுகையிட்டு காசா வரையில் உள்ள நிலப்பகுதியின் விளைச்சலை அழித்து வந்தனர். இஸ்ரேலில் உணவை விட்டு வைக்கவில்லை. ஆட்டையும் மாட்டையும் கழுதை எதையுமே விட்டு வைக்கவில்லை. அவர்கள் தங்கள் கால்நடைகளுடனும் கூடாரங்களுடனும் வெட்டுக்கிளிகள் போல் பெருங்கூட்டமாக வந்தனர். அவர்களும் அவர்களுக்குரிய ஒட்டகங்களும் எண்ணிக்கையில் அடங்கா. அவர்கள் கொள்ளையடிக்க நாட்டினுள் வந்தனர். மிதியானியரிடமும் மிகவும் சிறுமையுற்ற இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டனர். இவ்வாறு மிதியானியரை முன்னிட்டு இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் கூக்குரலிட்ட பொழுது ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு இறைவாக்கினர் ஒருவரை அனுப்பினார். அவர் அவர்களுக்கு கூறியது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் உங்களை எகிப்திலிருந்து வெளிக்கொணர்ந்தேன். உங்களை அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து வெளியே அழைத்து வந்தேன். எகிப்தியரின் கையிலிருந்தும் உங்களை நசுக்கியோர் அனைவரின் கையிலிருந்து உங்களை நான் மீட்டேன். அவர்களை உங்கள் முன்னிருந்து விரட்டிவிட்டு அவர்கள் நிலத்தை உங்களுக்கு கொடுத்தேன். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். நீங்கள் வாழும் நாட்டில் உள்ள அமோனியரின் தெய்வங்களை வணங்காதீர்கள் என நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். நீங்களோ என் குரலை கேட்கவில்லை. பின்பு ஆண்டவரின் தூதர் ஒபீராவில் உள்ள ஒரு கர்வாலி மரத்தடியில் வந்து அமர்ந்தார். அந்த மரம் அபிசியர் குடும்பத்தவரான யோவாசுக்கு சொந்தமானது. அவர் மகன் கிதியேன் மிதியானியரிடமிருந்து கோதுமையை மறைப்பதற்காக திராட்சை ஆலையில் கதிர்களை அடித்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி, வலிமைமிக்க வீரனை, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கிதியேன் அவரிடம், என் தலைவரே, ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்றால் ஏன் இவையெல்லாம் எமக்கு நேரிடுகின்றன? ஆண்டவர் எம்மை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வரவில்லையா என்று கூறி, எங்கள் தந்தையர் எமக்கு வியத்துரைத்த அவரது வியத்தகு செயல்களெல்லாம் எங்கே? இப்பொழுது ஏன் ஆண்டவர் எம்மை இப்படி கைவிட்டு விட்டார்? எம்மை மிதியானியரின் கையல்களில் ஒப்படைத்து விட்டாரே என்றார். ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி, உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய். மிதியானியர் கையில் இருந்து இஸ்ரேலை நீ விடுவிப்பாய். உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரை, எவ்வழியில் நான் இஸ்ரேலை விடுவிப்பேன்? இதோ மனாசாயிலே நலிவுற்றிருப்பது என் குடும்பம். என் தந்தை வீட்டிலேயே நான் தான் சிறியவன் என்றார். ஆண்டவர் அவரிடம், நான் உன்னோடு இருப்பதால் நீ தனி ஒரு ஆளாக மிதியானியரை வெல்வாய் என்றார். கிதியேன், உன் பார்வையில் எனக்கு தயவு கிடைத்துள்ளது என்றால் நீர்தான் என்னுடன் பேசுகிறவர் என்பதற்கு அடையாளம் ஒன்று காட்டும். நான் உம்மிடம் திரும்பி வந்து எனது உணவு படையிலே கொண்டு வந்து திரும்பின் வைக்கும் வரை விடத்தை விட்டு அகலாதீர் என்றார். அவரும், நீ திரும்ப வரை நான் இங்கே இருப்பேன் என்றார். கிதியேன் வந்து ஆட்டுக்குட்டியை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவால் புளியாத அப்பத்தையும் தயார் செய்தார். பிறகு அவர் இறைச்சியை ஒரு கூடையிலும் குழம்பை ஒரு சட்டியிலும் எடுத்துக்கொண்டு அந்த கர்வாலி மரத்தடிக்கு வந்து அவரிடம் கொடுத்தார். கடவுளின் தூதர் அவரிடம், இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் கொண்டு வந்து இப்பாறை மீது வைத்து குழம்பை ஊற்று என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். ஆண்டவரின் தூதர் தம் கையில் இருந்த கோலின் முனையால் இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் தொட்டார். பாறையிலிருந்து நெருப்பு எழும்பி இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் எரித்தது. ஆண்டவரின் தூதர் அவர் பார்வையிலிருந்து மறைந்தார். அப்போது கிதியேன் அவர் ஆண்டவரின் தூதர் என அறிந்து கொண்டார். கிதியேன், ஐயோ, இவர் என் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் தூதரை நேருக்கு நேராக நான் பார்த்து விட்டேனே என்றார். ஆண்டவர் அவரிடம், உனக்கு நலமே ஆகுக, அஞ்சாதே, நீ சாக மாட்டாய் என்றார். கிதியேன் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி எழுப்பினார். அதை நலம் நல்கும் ஆண்டவர் என அழைத்தார். அது இந்நாள் வரை அபிசியர் குடும்பத்தவருக்கு சொந்தமான ஒபீராவில் உள்ளது. அவ்விரவில் ஆண்டவர் அவரிடம், உன் தந்தைக்கு சொந்தமான ஒரு இளங்காளையும் 7 வயதுள்ள மற்றொரு காளையும் தேர்ந்தெடுத்துக்கொள். உன் தந்தைக்கு சொந்தமான பாகாலின் பீடத்தை இடித்து எறி. அதை அடித்துள்ள அசோகர கம்பத்தை வெட்டி வீழ்த்து. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு இக்கோட்டையின் உச்சியில் முறையாக ஒரு பலிபீடம் கட்டு. 2வது காளையை கொண்டு வந்து நீ வெட்டிய அசோகர கம்பத்தை விறகாக்கி எரிபலியாக செலுத்து என்றார். கிதியேன் தம் வேலையாட்களில் 10 பேரை கூட்டிக் கொண்டு தமக்கு ஆண்டவர்கிட்ட கட்டளையை நிறைவேற்றினார். அவர் தம் தந்தை வீட்டாருக்கும் நகர மக்களுக்கு அஞ்சி அதை பகலில் செய்யாமல் இரவில் செய்து முடித்தார்.
நகர மக்கள் காலையில் துயில் எழுந்தனர். இதோ பாகாலின் பலிபீடம் இடித்தெறியப்பட்டிருந்தது. அதை அடுத்திருந்த அசோகர கம்பம் வெட்டி வீழ்த்தப்பட்டிருந்தது. அங்கே எழுப்பப்பட்ட பலிபீடத்தின் மீது 2வது காளை எரிபலியாக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவரிடம் இதை செய்தவர் யார் என்று வினவினார். அவர்கள் தேடி விசாரித்து இதை செய்தவர் யோவாசின் மகன் கிதியேன் என்றனர். நகர மக்கள் யோவாசிடம், உன் மகன் கிதியேனை வெளியே கொண்டு வா, அவன் சாக வேண்டும், ஏனெனில் அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்தெறிந்தான், அதை அடுத்திருந்த அசோகர கம்பத்தை வெட்டி வீழ்த்தினான் என்றனர். யோவாசு தம்மை எதிர்த்து வந்த அனைவரிடமும், நீங்கள் பாகாலுக்காக போராடுகிறீர்களா, அவனை காப்பாற்றப் போகிறீர்களா? பாகாலுக்காக போராடுபவர் காலைக்குள் கொல்லப்படுவான். பாகால் கடவுளாக இருந்தால் தன் பலிபீடத்தை தகர்த்தவனோடு அவன் போராடி கொள்ளட்டும் என்றார். தன் பலிபீடத்தை தகர்த்தறிந்த இந்த மனிதனோடு பாகாலை போராடி கொள்ளட்டும் என்று கூறி அவர்கள் கிதியனுக்கு எருபாகால் என்று அந்நாளில் பெயரிட்டனர். எல்லா மிதியானியரும் அமலேக்கியரின் கிழக்கில் வாழும் மக்களும் ஒன்று கூடி யோர்தானை கடந்து இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கினர். ஆண்டவரின் ஆவி கிதியனை ஆட்கொண்டது. அவர் எக்காலம் ஊதி அபிசேர் குடும்பத்தவரை தம்மை பின்பற்றி வருமாறு அழைத்தார். மனாசே குலம் முழுவதற்கும் அவர் தூதரை அனுப்பினார். அவர்களும் அவர் பின்வர அழைக்கப்பட்டனர். ஆசேர், செபுலோன், நப்தலி குலங்களுக்கும் தூதரை அனுப்பினர். அவர்களும் அவர்களை சந்திக்க சென்றார்கள். கிதியன் கடவுளிடம், நீர் கூறியபடி இஸ்ரேலை என் மூலம் விடுவிக்க விரும்பினால் இதோ நான் நாட்டு கம்பளியை போரடிக்கும் களத்தில் வைக்கிறேன். கம்பளி மேல் பட்டு பனி இறங்கி இருந்து தரை முழுவதும் காய்ந்திருந்ததேயானால் நீர் கூறியபடி என் மூலம் இஸ்ரேலை நீ விடுவிப்பீர் என அறிந்து கொள்வேன் என்றார். அவ்வாறே நடந்தது. மறுநாள் காலை அவர் எழுந்து கம்பளியை பிழிந்தார். அவர் கம்பளியை முறுக்கி பிழிய பனி நீர் ஒரு கிண்ணம் முழுவதையும் நிரப்பியது. கிதியன் கடவுளிடத்தில், எனக்கு எதிராக நீர் சினம் கொள்ளாதீர். மீண்டும் ஒருமுறை நான் பேசுகிறேன். இன்னும் ஒரு முறை மட்டும் நான் கம்பளியால் சோதித்து பார்க்கிறேன். கம்பளி மட்டும் உலர்ந்திருக்க வேண்டும், தரை மீதங்கு பனி இறங்கியிருக்க வேண்டும் என்றார். அவ்விரவில் ஆண்டவர் அவ்வாறே செய்தார். கம்பளி மட்டும் உலர்ந்திருக்க, தரை மீதெங்கும் பனி இறங்கி இருந்தது. 7ஆம் அதிகாரம். கிதியேன் மிதியானியரை தோற்கடித்தல். எரிபாகால் என்று கிதியோனும் அவருடனிருந்த மக்கள் அனைவரும் அதிகாலையில் எழுந்து அரைது நீரூற்று அருகே பாளையம் இறங்கினர். மிதியானின் பாளையம் இவரது பாளையத்திற்கு வடக்கே மோரே மலை அருகே பள்ளத்தாக்கில் இறங்கியிருந்தது. ஆண்டவர் கிதியோனை நோக்கி, உன்னுடன் இருக்கும் மக்கள் ஏராளமாக இருப்பதால் மிதியானியரை அவர்கள் கையில் ஒப்படைக்க மாட்டேன். இல்லையெனில் எம் கையை எம்மை காத்தது என்று கூறி இஸ்ரேல் மக்கள் எனக்கு எதிராக தற்பெருமை கொள்வர். இப்பொழுது மக்கள் கேட்குமாறு நீ கூற வேண்டியது, போருக்கு அஞ்சி நடுங்குகின்றவன் போய்விடட்டும், கிளையாது மலையை விட்டு அகலட்டும் என்றார். மக்களுடன் 22,000 பேர் திரும்பி சென்றனர். 10,000 பேர் எஞ்சி இருந்தனர். ஆண்டவர் கிதியோனிடம், மக்கள் இன்னும் ஏராளமாக உள்ளனர், அவர்களை நீர்நிலைக்கு அழைத்து வா, அங்கே உனக்காக அவர்களை தேர்ந்தெடுப்பேன். இவன் உன்னுடன் செல்வான் என்று யாரை குறித்து உன்னுடன் குறிப்பிடுகிறேனோ அவன் உன்னுடன் செல்வான். இவன் உன்னுடன் செல்ல மாட்டான் என்று யாரை குறித்து குறிப்பிடுகிறேனோ அவன் உன்னுடன் செல்ல மாட்டான் என்றான். அவர் மக்களை நீர்நிலைக்கு அழைத்து சென்றார். ஆண்டவர் கிதியோனிடம், நாய் போன்று நாக்கினால் நீரை நக்கி குடிப்பவர்களை எல்லாம் தனியாக நிறுத்து, முழங்காலில் மண்டியிட்டு நீரை குடிப்பவர்களை எல்லாம் தனியாக நிறுத்து என்றார். நாக்கினால் நக்கி குடித்தவர்களின் எண்ணிக்கை 300. மற்ற மக்கள் அனைவரும் நீரருந்த முழங்காலில் மண்டியிட்டனர். ஆண்டவர் கிதியோனிடம், நக்கி குடித்த 300 பேர் மூலம் நான் உங்களை விடுவிப்பேன். நான் மிதியானியரை உன் கையில் ஒப்படைப்பேன். மற்ற எல்லா மக்களும் தமக்குரிய வீடுகளுக்கு செல்லட்டும் என்றார். அந்த 300 பேர் தங்கள் கைகளில் உணவுப் பொருட்களையும் தங்கள் எக்காலங்களையும் எடுத்து கொண்டனர். அவர் மற்ற எல்லா இஸ்ரேலரையும் அவர்கள் கூடாரத்திற்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை தம்முடன் நிறுத்தி கொண்டார். மிதியானியரின் பாளையம் அவர் இருந்த இடத்திற்கு கீழே பள்ளத்தாக்கில் இருந்தது. அவ்விரவில் ஆண்டவர் அவரிடம், எழுந்து பாளையத்திற்குள் இறங்கி செல், நான் அதை உன் கையில் ஒப்படைத்து விட்டேன். ஆயினும் நீ போக அஞ்சினால் முதலில் பூரா என்ற உன் வேலையாளுடன் பாளையத்திற்கு செல். அவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்பதை நீ உற்று கேள். அதன்பின் உன் கைகள் வலிப்பற நீ பாளையத்திற்கு எதிராக செல்வாய் என்றான். அவர் பூரா என்ற தம் வேலையாளுடன் பாளையத்தில் இருந்த போர் வீரர்களின் எல்லை காவலுக்கு சென்றார். மிதியானியர் அமலேக்கியரின் கிழக்கில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் வெட்டுக்கிளி போன்று ஏராளமாக பள்ளத்தாக்கில் தங்கி இருந்தனர்.
கடற்கரையில் உள்ள ஏராளமான மணலை போன்று அவர்கள் ஒட்டகங்களுக்கு எண்ணிக்கை இல்லை. கிதியேன் வந்து சேர்ந்த பொழுது ஒருவன் தன் தோழனிடம் தன் கனவு பற்றி கூறி கொண்டிருந்தான். அவன் கூறியது, நான் கனவு ஒன்று கண்டேன். வட்டமான ஒரு வார்கோதுமை அப்பம் மிதியானியரின் பாளையத்திற்கு சுழன்று வந்தது. அது கூடாரத்திற்கு வந்து அதன் மேல் மோதி கீழே விழுந்தது. அந்த கூடாரத்தை தலைகீழாக புரட்டியது. கூடாரம் கீழே விழுந்தது என்றான். அவன் தோழன் மறுமொழியாக, இஸ்ரேலனும் யோவாசின் மகனுமாகிய கிதியேனின் வாளை தவிர இது வேறொன்றுமில்லை. கடவுள் மிதியானியாரியரின் பாளையம் முழுவதையும் அவர் கையில் ஒப்படைத்து விட்டார் என்று கூறினான். கனவையும் அதன் பொருளையும் அவன் கூற கேட்டதும் கிதியோன் தலை வணங்கினார். பின்னர் இஸ்ரேலின் பாளையத்திற்கு திரும்பினார். எழுங்கள், ஏனெனில் மிதியானியரின் பாளையத்தை ஆண்டவர் உங்கள் கையில் ஒப்படைத்துள்ளார் என்றார். அவர் 300 பேரையும் 3 பிரிவாக பிரித்தார். அவர்கள் அனைவரும் கையில் எக்காளங்களையும் காலி பானைகளையும் அந்த பானைகளுக்குள் வைக்க நெருப்பு பந்தங்களையும் கொடுத்தார். அவர்களிடம் அவர், என்னை பார்த்து நான் செய்வது போல செய்யுங்கள். நான் பாளையத்தின் எல்லை காவல் வரை செல்வேன். நான் செய்வது போல் நீங்களும் செய்யுங்கள். நான் எக்காளம் ஊதுவேன். நானும் என்னோடு உள்ளவர்களும் ஊதும் பொழுது நீங்கள் அனைவரும் பாளையத்தை சுற்றிலும் ஊதிக்கொண்டு ஆண்டவருக்காக கிதியனுக்காக என்று கூறுங்கள் என்றார். நள்ளிரவு காவல் தொடங்கும் நேரத்தில் காவலர் மாற்றி நிறுத்தப்பட்டனர். அப்போது கிதியனும் அவருடன் இருந்த 100 பேரும் எல்லை காவலை அடைந்தனர். கிதியனும் அவருடன் இருந்தவர்களும் எக்காளம் ஊதினர். தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தனர். 3 பிரிவினரும் எக்காளம் ஊதினர். பானைகள் உடைத்தனர். தங்கள் இடக்கையில் நெருப்பு பந்தங்களையும் வலக்கையில் ஊதுவதற்கு எக்காளங்களை ஏந்தியிருந்தனர். அவர்கள் ஆண்டவருக்காக கிதியனுக்காக ஒரு வாள் என்று முழங்கினர். பாளையத்தை சுற்றி ஒவ்வொருவனும் தன் இடத்தில் நின்றான். பாளையத்தில் இருந்த அனைவரும் ஓட்டம் எடுத்தனர். ஓலமிட்டு கொண்டு ஓடினர். அப்பொழுது 300 பேரும் எக்காளம் ஊதினர். ஆண்டவர் பாளையம் முழுவதிலும் ஒவ்வொருவனும் மற்றவன் மீது வாள் வீச செய்தார். பாளையத்தினர் செராராவை நோக்கி பெத்சிட்டா வரையிலும் தபாத்தாவில் உள்ள ஆபல் மெகோலா எல்லை வரையிலும் தப்பி ஓடினர். நப்தலியிலிருந்தும் ஆசேரிலிருந்தும் மனாசே முழுவதிலும் இருந்தும் இஸ்ரேலர் வீரர் ஒன்று திரட்டப்பட்டனர். அவர்கள் மிதியானியரை துரத்தி சென்றனர். கிதியேன் எப்ராயிம் மலையில் உள்ள அனைவரும் தூதரை அனுப்பி, மிதியானியரை எதிர்க்க கீழே இறங்கி வாருங்கள். பெத்பராவரை உள்ள நீரூற்றுகளையும் யோர்தானையும் கைப்பற்றுங்கள் என்றார். எப்ராயிம் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டனர். அவர்கள் பெத்பராவரை உள்ள நீரூற்றுகளையும் யோர்தானையும் கைப்பற்றினர். அவர்கள் ஒரேபு சேயேபு என்ற 2 மிதியானிய தலைவர்களை சிறைப்பிடித்தனர். ஒரேபை ஒரேபாவில் உள்ள பாறை மேல் கொண்டனர். சேயேபை சேயேபில் உள்ள திராட்சை ஆலையில் கொண்டனர். அவர்கள் மிதியானியரை மிதியான் வரை துரத்தி சென்றனர். ஒரேபின் தலையும் சேயேபின் தலையும் யோர்தானுக்கு அப்பால் இருந்த கிதியனிடம் கொண்டு வந்தனர். 8ஆம் அதிகாரம். மிதியானியர் முற்றும் அழிவுறுதல். எப்ராயிம் மக்கள் கிதியனிடம், என்ன எங்களுக்கு இப்படி செய்து விட்டீரே? நீர் மிதியானியருக்கு எதிராக போரிட சென்ற பொழுது எங்களை கூப்பிடவில்லை என்று சொல்லி அவர்கள் அவரோடு தீவிரமாக வாக்குவாதம் செய்தனர். அவர் அவர்களிடம், நான் இப்பொழுது உங்களை விட என்ன சாதித்து விட்டேன்? எப்ராயிம் 2ஆம் திராட்சை பழம் பறிப்பு அபிசீரின் முதல் பறிப்பை விட சிறந்ததல்லவா? ஆண்டவர் மிதியானியரின் சிற்றரசர்கள் ஒரேபையும் செரேபையும் உங்கள் கையில் ஒப்படைத்தார். நான் உங்களை விட என்ன சாதித்து விட முடிந்தது என்று சொன்னதும் அவர் மீது அவர்கள் கொண்ட சினம் தணிந்தது. கிதியன் யோர்தானுக்கு வந்து அதை கடந்தார். அவரோடு இருந்த 300 பேரும் களைப்புற்றிருந்ததாலும் துரத்தி சென்றனர். அவர் சுக்கோத்து மக்களிடம், என் பின்னே வரும் இவர்களுக்கு உணவு கொடுங்கள், ஏனெனில் இவர்கள் களைத்திருக்கின்றனர். நான் மிதியானியர் அரசர்களாக செபாகு சல்முன்னா என்பவர்களை தொடர்ந்து துரத்தி கொண்டு செல்கிறேன் என்றார். செபாகையும் சல்முன்னாவையும் நீ பிடித்து விட்டாயா? உமது படைக்கு நாங்கள் ஏன் உணவு கொடுக்க வேண்டும் என்று சுக்கோத்தின் மக்கள் கேட்டனர். கிதியன், அவ்வாறே ஆண்டவர் செபாகையும் சல்முன்னாவை என் கையில் ஒப்படைக்கும் பொழுது நான் உங்கள் உடலை பாலைநில முட்களாலும் நெருஞ்சிகளாலும் கிழிப்பேன் என்றான். அங்கிருந்த பெனுவேலுக்கு சென்று இதேபோல் அவர்களிடம் கேட்டார். சுக்கோத்து மக்கள் பதிலளித்தது போலவே பெனுவேலு மக்களும் அவருக்கு பதிலளித்தனர். பெனுவேலு மக்களிடம், நான் வெற்றியுடன் திரும்பி வரும்பொழுது இந்த கோபுரத்தை இடித்து தள்ளுவேன் என்றார். செபாகும் சல்முன்னாவும் கர்கோரில் இருந்தனர். 15,000 பேர் கொண்ட படையும் அவர்களோடு இருந்தது. அவர்கள் அனைவரும் கிழக்கில் வாழும் மக்களின் படை அனைத்திலிருந்து எஞ்சியிருந்தவர்கள். ஏற்கனவே 1,20,000 பேர் வீரர் மடிந்திருந்தனர். கிதியோன் கூடாரங்களில் வாழ்வோரின் பாதை வழியாக நோபாவுக்கு யோக்பாகாவுக்கும் கிழக்காக சென்று
எதிர்பாராத நேரத்தில் படையை தாக்கினார். செபாகும் சல்முன்னாவும் தப்பி ஓடினர். அவர்கள் பின்னே துரத்தி சென்று மிதியானின் 2 அரசர்களான செபாகையும் சல்முன்னாவையும் பிடித்தார். படை முழுவதையும் சிதறடித்தார். யோவாசின் மகன் கிதியன் போரிலிருந்து எரேசு மேட்டின் வழியாக திரும்பி கொண்டிருந்தார். அவர் சுக்கோத்தை சார்ந்த ஓர் இளைஞனை பிடித்து அவனை விசாரித்தார். அவன் அவருக்கு சுக்கோத்தின் தலைவர்களும் பெரியோர்களுமாக 77 பேரின் பெயர்களை எழுதி கொடுத்தான். அவர் சுக்கோத்து மக்களிடம் வந்து, இப்பொழுது செபாகையும் சல்முன்னாவையும் பிடித்து விட்டாயா? களைப்புற்ற உன் வீரர்களுக்கு நாங்கள் ஏன் உணவு கொடுக்க வேண்டும் என்று கூறி என்னை பழித்தீர்களே. அந்த செபாகையும் சல்முன்னாவும் இதோ பாருங்கள் என்று கூறினார். பாலிநில முட்களையும் நெருஞ்சிகளையும் கொண்டு நகரின் பெரியோர்களை வதைத்து சுக்கோத்து மக்களுக்கு பாடம் புகட்டினார். பெனுவேலின் கோபுரத்தை இடித்து நகரின் மக்களை கொன்றார். செபாகிடம் சல்முன்னாவிடம், நீங்கள் போரில் கொன்ற மனிதர்கள் எத்தகையோ என்று கேட்டார். அவர்கள் உண்மை போல் அவர்கள் ஒவ்வொருவரையும் அரச மைந்தரை போல் தோற்றமளித்தனர் என்றனர். அவர்கள் என சகோதரர்கள், என் தாயின் மக்கள், நீங்கள் அவர்களை உயிரோடு விட்டிருந்தால் நான் உங்களை கொல்ல மாட்டேன். இது வாழும் ஆண்டவர் மீது ஆணை என்றார். அவர் தம் தலைமகன் எத்தோடும், எழு, அவர்களை கொல் என்றார். இளைஞன் தன் வாளை உருவவில்லை, ஏனெனில் அவன் இன்னும் சிறுவனாக இருந்ததால் அஞ்சினான். செபாகும் சல்முன்னாவும், நீயே எழுந்து எங்களை தாக்கு, ஆளை போன்றே அவனது ஆற்றல் என்றனர். கிதியோன் எழுந்து செபாகையும் சல்முன்னாவையும் கொண்டான். அவர்களது ஒட்டகங்களின் கழுத்தில் இருந்த இளம்பிறை அணிகளை எடுத்து கொண்டார். இஸ்ரேல் கிதியனிடம், எங்களை ஆள்வீர், நீரும் மகனும் மகனின் மகனும் ஆள்வீர்களாக, ஏனெனில் நீர் மிதியானியரின் கையில் இருந்து எங்களை விடுவித்தீர் என்றனர். கிதியன் அவர்களிடம், நான் உங்களை ஆள மாட்டேன், என் மகனும் உங்களை ஆள மாட்டான், ஆண்டவரே உங்களை ஆழ்வார் என்றார். அவர்களிடம், நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன். நீங்கள் ஒவ்வொருவரும் கொள்ளை அளித்தவற்றிலிருந்து காதணி எனக்கு கொடுங்கள் என்றார். ஏனெனில் இஸ்மேலரான மிதியானியர் தங்க காதணிகள் அணிவது வழக்கம். இஸ்ரேலர் தாங்கள் உறுதியாக செய்வோம் என்றனர். அவர்கள் ஒரு துணியை விரித்தனர். அதன் மீது ஒவ்வொருவரும் தான் கொள்ளையடித்தவற்றிலிருந்து காதணியை போட்டான். அவர் கேட்ட அந்த தங்க காதணிகளின் எடை 1700 செக்கியல் ஆகும். அத்தோடு இளம்பிறை அணிகள், தொங்கணிகள், மிதியான் அரசர்களின் பட்டாடைகள், அவர்களுடைய ஒட்டகங்களின் கழுத்தின் மீது இருந்த அணிகலன்கள் ஆகியவற்றையும் கொடுத்தனர். கிதியன் அவற்றை கொண்டு எப்போத்தை செய்து தம் நகராகிய ஓபிராவில் அதை நிறுவினார். இஸ்ரேலர் அனைவரும் அங்கே வேசித்தனம் செய்தனர். கிதியனுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் அது ஒரு கண்ணியாக இருந்தது. மிதியானியர் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையில் தாழ்த்தப்பட்டனர். அவர்களால் தலை தூக்க முடியவில்லை. கிதியனின் காலத்தில் 40 ஆண்டுகள் நாட்டில் அமைதி நிலவியது. கிதியனின் இறப்பு. யோவாசின் மகன் எருபாகால் திரும்பி சென்று தம் வீட்டில் வாழ்ந்தார். கிதியனுக்கு அவருடைய சொந்த மக்கள் 70 பேர். ஏனெனில் அவருக்கு பல மனைவியர் இருந்தனர். செக்கேலமிலிருந்து அவருடைய வைப்பாட்டி அவருக்கு ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்தாள். அவர் அவனுக்கு அமிலமக்கு என்று பெயரிட்டார். யோவாசின் மகன் கிதியோன் மிகுந்த வயதாகியிருந்தார். அவரை அபிஷேக்குரிய ஓபிராவில் அவர் தந்தை யோவாசின் கல்லறையில் அடக்கம் செய்தனர். கிதியன் இறந்த பின் இஸ்ரேல் மக்கள் மீண்டும் பாகாலிடம் திரும்பி வேசித்தனம் செய்தனர். பாகால் பெரித்த தாங்கள் தெய்வமாக வைத்து கொண்டனர். தங்களை சூழ்ந்து வாழ்ந்த எதிரிகளின் கையிலிருந்து விடுவித்த தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை இஸ்ரேல் மக்கள் நினைவர் கொள்ளவில்லை. கிதியன் என்ற எருபாகால் இஸ்ரேலுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் தக்க நன்றியை அவர்கள் அவரது வீட்டுக்கு காட்டவில்லை. 9ஆம் அதிகாரம். அபிமெலக்கு. எரிபாகால் மகன் அபிலமெக்கு செக்கேலுடன் தன் தாயின் சகோதரர்களிடம் சென்றான். அவர்களிடம் தன் தந்தை, தாய், குடும்பத்தை சார்ந்த தன் இனத்தார் அனைவரிடமும் கூறியது, செக்கேமில் உள்ள எல்லா குடிமக்களும் கேட்குமாறு கூறுங்கள். எது உங்களுக்கு நல்லது? எருபாகாலின் 70 புதல்வர் உங்களை ஆள்வதா, அல்லது ஒருவன் உங்களை ஆள்வதா? நான் உங்களை எலும்பும் சதையுமாக இருக்கின்றேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவன் தாயின் சகோதரர் அவனுக்காக செக்கேமின் எல்லா மக்களும் கேட்குமாறு இந்த வார்த்தைகள் அனைத்தையும் கூறினார். அவர்களது இதயம் அபிலமெக்கின் பக்கம் திரும்பியது, ஏனெனில் அவர்கள் அவன் சகோதரன் என்றனர். பாகால் பெரித்தின் கோவாலில் இருந்து அவனுக்கு 70 வெள்ளி காசுகள் கொடுத்தனர். அபிலமெக்கு அவற்றை மீண்டும் வீணாரும் மூடருமான ஆட்களை கூலிக்கு அமர்த்தி கொண்டான். அவர்கள் அவனோடு சேர்ந்து கொண்டனர். ஒபீராவிலிருந்து தன் தந்தை வீட்டுக்கு வந்து எருபாகாலின் மக்களும் தன் சகோதரர்களுமாகிய 70 பேரை ஒரே கல் மீது வைத்து கொன்றான். எருபாகாலின் கடைசி மகன் யோத்தாம் மட்டும் ஒளிந்து கொண்டதால் தப்பித்து கொண்டான்.
செக்கேம் மற்றும் பெத்மெலாவின் குடிமக்கள் அனைவரும் செக்கேமில் சிலைத்தூண் கர்வாலி மரத்தடியில் அபிமெலேக்கு அரசனாக ஏற்படுத்தினார். இது யோத்தாமுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் கெரிசி மலைக்கு ஏறி சென்று அதன் உச்சியில் நின்று கொண்டு உரத்த குரலில் கூப்பிட்டு கூறியது, செக்கேமின் மக்களை எனக்கு செவி சாயுங்கள், கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பா. மரங்கள் தங்களுக்கு ஒரு அரசனை திருப்பொழிவு செய்ய புறப்பட்டான். அவை ஒலிவ மரத்திடம் எங்களை அரசாளும் என்று கூறின. ஒலிவ மரம் அவற்றிடம், எனது எண்ணெயால் தெய்வங்களும் மானிடரும் மதிப்பு பெறுகின்றன. அப்படி இருக்க அதை உற்பத்தி செய்வதை நான் விட்டு கொடுத்து மரங்களுக்கு மேல் அசைந்தாட வருவேனோ என்றது. மரங்கள் அத்தி மரத்திடம், வாரும் எங்களை அரசாளும் என்றன. அத்திமரம் அவற்றிடம், எனது இனிமையும் நல்ல பழத்தையும் விட்டுவிட்டு மரங்கள் மீது அசைந்தாட வருவேனோ என்றது. மக்கள் திராட்சை கொடியிடம், வாரும் எங்களை அரசாளும் என்றன. திராட்சை கொடி அவற்றிடம், தெய்வங்களையும் மானிடரையும் மகிழ்விக்க எனது திராட்சை ரசத்தை விட்டுவிட்டு மரங்கள் மேல் அசைந்தாட வருவேனோ என்றது. மரங்கள் எல்லாம் முட்புதரிடம், வாரும் எங்களை அரசாளும் என்றன. முட்புதர் மரங்களிடம், உண்மையில் உங்கள் மீது ஆட்சி செய்ய நீங்கள் என்னை திருப்பொழிவு செய்தால் வாருங்கள் என நிழலில் அடைக்கலம் புகுங்கள். இல்லையேல் முட்புதரான என்னிடம் இருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து லெபோனின் கேதுரு மரங்களை அழித்துவிடும் என்றது. இப்பொழுது நீங்கள் அபிமெலேக்கை அரசனாக்கி இருக்கிறீர்களே, உண்மையுடனும் நேர்மையுடனுமா இதை செய்தீர்கள்? நீங்கள் எருபாகாலுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நல்லதா செய்திருக்கிறீர்கள்? அவரது செயலுக்கு ஏற்பவா நீங்கள் அவருக்கு கைமாறு செய்திருக்கிறீர்கள்? என் தந்தை உங்களுக்காக போரிட்டார், தம் உயிரை பணைய வைத்தார், உங்களை மிதியாயர் கையிலிருந்து விடுவித்தார். இன்று நீங்கள் என் தந்தையின் குடும்பத்திற்கு எதிராக எழுந்து அவருடைய புதல்வர் 70 பேரை ஒரே கல்லில் மேல் வைத்து கொன்றீர்கள். அவருடைய வேலைக்காரியின் மகன் அபிமெலேக்கை செக்கேமின் குடிமக்களுக்கு அரசியலாக்கினீர்கள். இதை உண்மையுடனும் நேர்மையுடன் எருபாகாலுக்கு அவர் குடும்பத்திற்கும் இந்நாளில் செய்திருந்தால் நீங்கள் அபிமெலேக்கை குறித்து மகிழ்ச்சி அடையுங்கள், அவனும் உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைவான். இல்லையேல் அபிமெலேக்கிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து செக்கேம் மற்றும் பெத்மெலாவின் குடிமக்களை எரித்தழிக்கட்டும். செக்கேம் மற்றும் பெத்மெலாவின் குடிமக்களிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து அபிமெலேக்கை எரித்தழிக்கட்டும் என்றார். பின்னர் யோத்தாம் தம் சகோதரன் அபிமெலேக்குக்கு அஞ்சி பெயருக்கு தப்பி ஓடி சென்று அங்கே வாழ்ந்து வந்தான். அபிமெலேக்கு இஸ்ரேல் மக்கள் மீது 3 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். கடவுள் அபிமெலேக்கு செக்கேம் குடிமக்களுக்கும் இடையே கடும் பகையை மூட்ட அவர்கள் அவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தனர். எரிபாகாலின் 70 புதல்வர்களது இரத்தத்தை வன்முறையில் சிந்திய அபிமெலேக்கின் மீது அவன் அவர்களை கொல்ல துணை நின்று செக்கேமின் குடிமக்கள் மீதும் அத்தீமை திரும்பி விழுமாறு இவ்வாறு நடந்தது. செக்கேமின் குடிமக்கள் அவனுக்கு எதிராக மலைகளின் உச்சிகளில் ஆட்களை பதுங்கி இருக்க வைத்து அவ்வழியே கடந்து செல்வோரை எல்லாம் கொள்ளையடிக்க செய்தனர். இது அபிமெலேக்கு தெரிவிக்கப்பட்டது. தன் சகோதரர்களுடன் செக்கேமுக்கு வந்திருந்த எபேதின் மகன் ககால் செக்கேம் குடிமக்கள் நம்பிக்கைக்குரியவனானான். அவர்கள் அனைவரும் தம் விளைநிலங்களுக்கு சென்று திராட்சையை பறித்து பிழிந்து விழா கொண்டாடினர். அவர்கள் தம் தெய்வங்களின் கோவிலுக்கு சென்று உண்டு குடித்து அபிமெலேக்கை பழித்து பேசினர். எபேதின் மகன் ககால், அபிமெலேக்கு என்பவன் யார்? செக்கேமின் மக்கள் யார்? நாம் ஏன் அவனுக்கு அடிபணிய வேண்டும்? எரிபாகாலின் மகனும் செபூல் என்ற அவனுடைய அதிகாரியும் செக்கேமின் தந்தையாகிய ஆமோரு நாட்களுக்கு அடிபணிந்திருந்தீர்களே. அப்படி இருக்க நாம் ஏன் அவனுக்கு அடிபணிய வேண்டும்? இம்மக்களை யார் என் கையில் ஒப்படைப்பா? அப்பொழுது நான் அபிமெலேக்கை ஒழித்து விடுவேன். நான் அபிமெலேக்கிடம், உன் படையை திரட்டி கொண்டு புறப்பட்டு வா என்று கூறுவேன் என்றான். நகரின் அதிகாரி செபூல் எபேதின் மகன் காகாலின் வார்த்தைகளை கேட்டு சினமுற்றான். அவன் அபிமெலேக்கு மறைவாக தூதரை அனுப்பி தெரிவித்தது, இதோ எபேதின் மகன் காகாலும் அவன் சகோதரர்களும் செக்கேமுக்கு வந்துள்ளனர். அவர்கள் உனக்கு எதிராக நகரை தூண்டி விடுகின்றனர். இப்பொழுது இரவோடு இரவாக எழுந்து நீயும் உன்னோடு உள்ள மக்களின் விளைநிலங்களில் பதுங்கி இருங்கள். காலையில் கதிரவன் உதிக்கும் பொழுது நீ புறப்பட்டு நகருக்குள் பாய்ந்து செல். அவனும் அவனோடு இருக்கும் மக்களும் உன்னை நோக்கி வெளியே வருவார்கள். உனக்கு தோன்றுவது போல் அவனுக்கு செய். அபிமெலேக்கு அவனோடு இருந்த மக்களும் இரவில் எழுந்து 4 பிரிவுகளாக செக்கேமுக்கு அருகில் பதுங்கியிருந்தனர். எபேதின் மகன் காகால் வெளியே சென்று நகரின் நுழைவாயில் நின்று கொண்டிருந்தான். அபிமெலேக்கு அவனுடன் இருந்த மக்களும் பதுங்கியிருந்த இடத்திலிருந்து எழுந்தனர். காகால் அவர்களை பார்த்து செபூலிடம், இதோ மக்கள் மலைகளின் உச்சிகளிலிருந்து இறங்குகின்றனர் என்றான். அதற்கு செபூல், மலைகளின் நிழலில் நீ மனிதர்களாக காண்கிறாய் என்றான். காகால் மீண்டும் இவ்வாறு கூறினான், இதோ மக்கள் நாட்டின் மிக உயர்ந்த பகுதியில் இருந்து வருகின்றார்கள். ஒரு பிரிவு குறி செல்வோர் கர்வாலி மர பாதையிலிருந்து வருகின்றது.
செபூல் அவனிடம், அபிலமெக்கு என்பவன் யார்? நாம் ஏன் அவனுக்கு அடிபணிய வேண்டும் என்று கூறிய உன் வாய் எங்கே? இம்மக்களை அன்றோ நீ இழித்துரைத்தாய்? இப்பொழுது புறப்பட்டு சென்று அவனோடு போரிடு என்றான். ககால் செக்கே மக்களின் முன்னே சென்று அபிலமெக்குடன் போரிட்டான். அபிலமெக்கு அவனை துரத்த அவரிடமிருந்து தப்பி ஓடினான். நுழைவாயில் வரைய பலர் காயமுற்று விழுந்தனர். அபிலமெக்கு அருமாவில் தங்கினான். ககாலையும் அவன் சகோதரர்களையும் செக்கேமில் வாழாதபடி செபூல் துரத்தி விட்டான். மறுநாள் வெளிநிலத்திற்கு மக்கள் செல்லவிருந்தது அபிலமருக்கு அறிவிக்கப்பட்டது. அவன் தன் ஆட்களை கூட்டி அவர்களை 3 பிரிவாக பிரித்து விளைநிலங்களில் பதுங்கி பார்த்து கொண்டிருந்தான். இதோ மக்கள் நகரிலிருந்து வெளியே வந்தனர். அவன் அவர்கள் மீது பாய்ந்து அவர்களை கொன்றான். அபிலமெக்கு அவனோடு இருந்த பிரிவும் விரைந்து சென்று நகரின் நுழைவாயிலில் நின்று கொண்டனர். மற்ற 2 பிரிவுகள் விளைநிலங்களில் இருந்த அனைவர் மீது பாய்ந்து அவர்களை கொன்றன. அபிலமெக்கு அந்நாள் முழுவதும் நகருக்கு எதிராக போரிட்டு நகரை கைப்பற்றினான். அதனுள் இருந்த மக்களை கொன்றான். நகரை தரைமட்டமாக்கி அதில் உப்பை விதைத்தான். செக்கேமின் கோட்டை வாழ் மக்கள் அனைவரும் இதை கேள்வியுற்று ஏல்பரித்து கோவில் அருணுக்கு அடைக்கலம் புகுந்தனர். செக்கேமின் கோட்டை வாழ் மக்கள் அனைவரும் அங்கே கூடியிருந்தது அபிலமருக்கு தெரிவிக்கப்பட்டது. அபிலமெக்கு அவனுடன் இருந்த ஆட்கள் அனைவரும் சால்மோன் மலைக்கு ஏறி சென்றனர். அபிலமெக்கு கோடாரியை தன் கையில் எடுத்து மரங்களின் கிளைகளை வெட்டி தன் தோளில் தூக்கி வைத்து கொண்டான். அவன் தன்னோடு இருந்தவர்களிடம், நான் செய்ததை கண்டீர்கள், விரைந்து அவ்வாறே செய்யுங்கள் என்றான். அவர்கள் ஒவ்வொருவரும் கிளையை வெட்டினார். அவர்கள் அபிலமெக்கின் பின் சென்று மதிலோடு சேர்த்து அடுக்கி அதற்கு தீ வைத்தனர். செக்கேமின் கோட்டைவாழ் மக்கள் அனைவரும் ஆணும் பெண்ணுமாக 1000 பேர் இறந்தனர். அபிலமெக்கு தெபேசுக்கு சென்று அந்நகரை முற்றுகையிட்டு கைப்பற்றினான். நகரின் நடுவே உறுதியான மலைக்கோட்டை ஒன்றிருந்தது. ஆண்கள் பெண்கள் ஆகிய நகர குடிமக்கள் அனைவரும் மலைக்கோட்டைக்குள் தப்பி ஓடி அதை பூட்டிக் கொண்டு அதன் உச்சிக்கு சென்றனர். அபிலமெக்கு மலைக்கோட்டையை தாக்க வந்தான். அவன் கதவுக்கு நெருப்பிட அதன் அருகே வந்தான். அப்பொழுது ஒரு பெண் ஓர் அறைக்கும் கல்லை அபிலமெக்கின் தலைமீது போட்டு அவன் மண்டையை பிளந்தாள். உடனே அவனுடைய படைக்கலம் தாங்கியிருந்த பணியாளனை அழைத்து அவனிடம், உன் வாளை உருவு, ஒரு பெண் அவனை கொன்றாள் என்று என்னை பற்றி சொல்லாதபடி என்னை கொன்றுவிடு என்றான். அந்த பணியாளன் அவனை ஊடுருவத்தக்கவே அவனும் மடிந்தான். இஸ்ரேல் மக்கள் அபிலமெக்கு மடிந்ததை கண்டனர். ஒவ்வொருவரும் தம் இடத்திற்கு திரும்பினர். இவ்வாறு அபிலமெக்கு தன் 70 சகோதரர்களை கொன்று தன் தந்தைக்கு எதிராக செய்த தீச்செயலுக்கு உரிய தண்டனையை கடவுள் அவனுக்கு வழங்கினார். ஆண்டவர் செக்கேமின் மக்கள் செய்த எல்லா தீய செயலுக்குரிய தண்டனையை அவர்கள் தலைமீது விழ செய்தார். எரிபாகாலின் மகன் யோத்தாமின் சாபம் அவர்கள் மீது விழுந்தது. 10ஆம் அதிகாரம். தோலா. அபிலமருக்கு பின் இஸ்ரேலை விடுவிக்க தோதுவின் புதல்வன் பூவாவின் மகனான தோலா எழுந்தார். அவர் இசாக்கார் குலத்தை சார்ந்தவர். அவர் எப்ராயிம் மலையில் சாமீரில் வாழ்ந்து வந்தார். அவர் இஸ்ரேல் மக்களுக்கு 23 ஆண்டுகள் நீதி தலைவராக விளங்கினார். அவர் இருந்த சாமீரில் அடக்கம் செய்யப்பட்டார். யாயிர். அவருக்கு பின் கிளையாதை சார்ந்த யாயிர் என்பவர் எழுந்தார். அவர் இஸ்ரேல் மக்களுக்கு 22 ஆண்டுகள் நீதி தலைவராக விளங்கினார். அவருக்கு 30 புதல்வர். அவர்கள் 30 கோவேறு கழுதைகள் மீது சவாரி செய்தனர். அவர்களுக்கு 30 நகர்கள் இருந்தன. அவற்றை அவ்வோத்து யாயிர் என்ற இந்நாள் வரை அழைக்கின்றனர். அது கிளையாது நிலப்பகுதியில் உள்ளது. அவர் இறந்த காமோனில் அடக்கம் செய்யப்பட்டார். இப்தா. ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை இஸ்ரேல் மக்கள் மீண்டும் செய்ய தொடங்கினர். பாகால்களுக்கும் அஸ்தரோத்துக்களுக்கும் சிரியாவின் தெய்வங்களுக்கும் சீதோனின் தெய்வங்களுக்கும் மோவாப்பின் தெய்வங்களுக்கும் அம்மோனிய மக்களின் தெய்வங்களுக்கும் பெலிஸ்தியரின் தெய்வங்களுக்கும் ஊழியம் செய்தனர். ஆண்டவரை கைவிட்டனர். அவருக்கு ஊழியம் புரியவில்லை. இஸ்ரேலுக்கு எதிராக ஆண்டவரின் சினம் மூண்டது. அவர் அவர்களை பெலிஸ்தியரின் கையிலும் அம்மோனியரின் கையிலும் ஒப்படைத்தார். அவர்கள் அந்த ஆண்டு இஸ்ரேல் மக்களை ஒடுக்கி துன்புறுத்தினர். யோர்தானுக்கு அப்பால் கிளையாதில் இருந்த அம்மோனியர் நிலத்தில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களை 18 ஆண்டுகள் துன்புறுத்தினர். யூதாவினுடைய பென்யமீனுடன் எப்ராயிம் வீட்டனுடனும் போரிட அம்மோனியர் யோர்தானை கடந்து வந்தனர். இஸ்ரேலர் மிகவும் அல்லலுற்றனர். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம், உமக்கு எதிராக பாவம் செய்தோம், ஏனெனில் நாங்கள் எங்கள் கடவுளாகி உம்மை விட்டு விலகி பாகாலுக்கு ஊழியம் புரிந்தோம் என்று கூறி கூக்குரலிட்டனர். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களிடம், எகிப்தியரிடம் இருந்து, எமோரியரிடம் இருந்து, அம்மோன் மக்களிடம் இருந்தும் பெலிஸ்தியரிடம் இருந்து நான் உங்களை விடுவிக்கவில்லையா? சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் உங்களை நசுக்கிய பொழுது நீங்கள் என்னை நோக்கி கூக்குரலிட்டீர்கள். நான் உங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவித்தேன்.
ஆனால் நீங்கள் என்னை விட்டு விலகி வேற்று தெய்வங்களை வணங்கினீர்கள். ஆகவே நான் உங்களை மீண்டும் விடுவிக்க மாட்டேன். நீங்கள் தேர்ந்தெடுத்த தெய்வங்களிடமே சென்று கூக்குரலிடுங்கள். அவர்கள் உங்கள் துன்ப வேளையில் உங்களை விடுவிக்கட்டும் என்றார். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம், நாங்கள் பாவம் செய்தோம், பார்வையில் நல்லதெனப்பட்டதை எங்களுக்கு செய்யும், இன்று எங்களை விடுவித்தருளும் என்று வேண்டினர். அவர்கள் தங்களிடையே இருந்த வேற்று தெய்வங்களை அகற்றி ஆண்டவருக்கு ஊழியம் புரிந்தனர். எனவே அவர் இஸ்ரேல் மக்களின் துன்பம் குறித்து வருத்தமுற்றார். அம்மோனியர் ஒன்று திரண்டு கிளையாதில் பாளையம் இறங்கினர். இஸ்ரேல் மக்கள் ஒன்று கூடி மிஸ்பாவில் பாளையம் இறங்கினர். மக்களும் கிளையாதின் தலைவர்களும் ஒவ்வொருவரும் தன் நண்பரிடம், அம்மோனியருக்கு எதிராக யார் போரிடத் தொடங்குகிறானோ அவனை கிளையாது வாழ் மக்கள் அனைவருக்கும் தலைவனாக இருப்பான் என்றனர். ஆமே. God bless you.